அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான நிறைய விடயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்று நாம் இமாம் அவர்கள் 25வது விடயமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இமாம் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது, وَكُلُّ شَيْءٍ يَجْرِي بِتَقْدِيرِهِ وَمَشِيئَتِهِ وَمَشِيئَتُهُ تَنْفُذُ லா மஷீஅத லில் இபாதி இல்லா மா ஷாஅ லஹும் ஃபமா ஷாஅ லஹும் கான வமா லம் யஷா லம் யகுன். அதாவது, அவனுடைய ஏற்பாடு மற்றும் நாட்டத்திற்கு ஏற்பவே அனைத்தும் நடக்கின்றன. அவனது நாட்டம்தான் நிறைவேறும். அவன் அடியார்களுக்கு நாடியதுதான் அவர்களுக்கு கிடைக்கும். அதை தவிர அவர்களுக்கு வேறு நாட்டம் இல்லை. அவன் அவர்களுக்காக நாடியது நடந்தது, நடக்கும். அவன் நாடாதது நடக்கவில்லை, நடக்கவும் நடக்காது என்ற இந்த தலைப்பை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இந்த தலைப்பு மிக ஆழமான ஒரு தலைப்பு. இந்த உலகில் மனிதர்களுக்கு ஏற்படும் அனைத்து காரியங்களும், உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஈமானாக இருக்கலாம், குஃப்ராக இருக்கலாம், ஆரோக்கியம், நோய், லாபம், நஷ்டம், நன்மை, தீமை, வசதி, ஏழ்மை என அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படியே நடக்கின்றன. அதில் அல்லாஹ்வை தவிர யாரும் எந்தவித அதிகாரமும் செய்ய முடியாது, வேறு யாருக்கும் எந்த நாட்டமும் கிடையாது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் 81வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். எனினும் உலகத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ் நாடினாலே அன்றி நீங்கள் நல்லுணர்ச்சி பெற விரும்ப மாட்டீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். மற்றொரு இடத்தில் 6வது அத்தியாயத்தினுடைய 113வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலௌ ஷாஅ ரப்புக மா ஃபஅலூ. உங்களுடைய இறைவன் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்பதாகவும் அல்லாஹ் பதிவு செய்வான். மேலும் 10வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலௌ ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ. மேலும் உம்முடைய ரப்பு நாடியிருந்தால் பூமியில் உள்ளவர்கள் அனைவருமே ஈமான் கொண்டிருப்பார்கள் என்பதாகவும் அல்லாஹ் பதிவு செய்வான். இப்போ அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படியே நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வின் நாட்டத்தின்படியே நடந்தது, நடக்கிறது, நடக்கும். மேலும் அவனுடைய நாட்டம்தான் நிறைவேறும் என்பதை நாம் இங்கு ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் மனிதர்களின் நாட்டம் என்பது தனிப்பட்டதல்ல. அதாவது மனிதர்கள் நாடுவதுதான் இவ்வுலகில் நடக்கும் என்பது தவறான ஒரு கருத்து, அது தவறான ஒரு விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மாறாக மனிதர்களின் நாட்டமானது அல்லாஹ்வின் நாட்டத்துடன் சேர்ந்துள்ளது. எனவேதான் சில சந்தர்ப்பங்களில் நாம் நாடுகிற ஒரு விஷயம் அல்லாஹ்வின் நாட்டத்துடன் ஒத்துப்போவதில் காரணமாக அவ்விஷயம் நாம் நாடியபடியே நடந்து விடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை தவிர நம்முடைய நாட்டத்திற்கென தனிப்பட்ட சக்தி என்பது கிடையாது. இதிலிருந்து மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நாம் நாடக்கூடிய காரியம் அல்லாஹ் நாடினால் மட்டுமே தான் நடக்கும், இல்லை என்றால் அது நடக்காது. இதே போன்று நாம் நம்முடைய நாட்டத்தை அல்லாஹ்வின் நாட்டத்துடன் சேர்த்து கூறுவதை விட்டும் நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும். ஏனெனில் இவ்வாறு கூறுவது நம்மை அந்த இணை வைப்பின்பால் நம்மளை போய் சேர்த்துவிடும். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஒரு மனிதர், அல்லாஹ் மற்றும் நீங்கள் நாடுவீர்களானால் என்று கூறினார். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை அல்லாஹ்விற்கு இணையாக்கி விட்டியே என்பதாக
சொன்னார்கள். இப்போ அல்லாஹ் ஒருவன் நாடினால்தான் நடக்கும் என்று சொல் என்று கூறி அவரை கண்டித்தார்கள். இது முஸ்னத் அஹ்மதில் 1829 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக நாம் ஒரு காரியத்தை நாம் செய்ய நாடுகிறோம், அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்பொழுது அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்களாக, அவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, யா அல்லாஹ் நீ நாடினால் இந்த நான் விரும்பக்கூடிய இந்த காரியம் நடக்கும், நீ நாடாவிட்டால் அது நடக்காது, எனவே எனக்கு இந்த காரியத்தை இலகுவாக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய நாட்டத்தை அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சேர்த்து கூறுவதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். ஆக நாம் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம், செய்ய போகிறோம், அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது நாம் செய்வதை கொண்டு நடந்து முடிந்து விடாது. நாம் செய்வதை கொண்டு நடந்து முடிந்து விடாது. நான் செய்கிறனால தான் நடக்குது, அப்படி அல்ல. அது அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும். ஆக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இந்த காரியம் நல்ல முறையில் நடந்து முடிவதற்கு நீ உறுதுணையாக இருப்பாயாக, யா அல்லாஹ் அதற்கு எங்களுக்கு சக்தியை கொடுப்பாயாக, அந்த காரியத்தை நல்ல முறையில் நடத்தி வைப்பதற்கு நீ உதவி செய்வாயாக என்று நாம் சொல்ல வேண்டும். ஆக அல்லாஹுடைய நாட்டம் என்று எதுவும் நடக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.